ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம செல்வி பார்க்குற வேலை இருக்கே, ஆள் இல்லாத டைமில் இப்படி வர சொல்கிறீங்க, இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆள் வரத்துக்குள்ள அனுப்பி வச்சிட்டாங்க. இருந்துட்டு போகுது, இருந்தாலும் இது வாலிப வயசுங்குது, இது ரொம்ப தப்புமா இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமான்னு அட்வைஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீனால்கிட்ட இருந்து சமாளிக்கிறதுக்குள்ள இவங்க படுற பாடு இருக்குது. ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, அது ஒரு விஷங்கிறது நல்லாவே தெரியுமே, அதுகிட்ட தப்பிக்கிறது படாபாடு பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் வாழ்க்கை எப்படியோ தொடங்குவோன்னு சொல்லிட்டு சக்தியும் நம்ம வேலனும் கனவு கோட்டையோ பயங்கரமாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணி கூட்டு வந்து உள்ளே விட்டான். வேற லெவலில் ரெடி பண்ணியிருக்க பாரு, உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன், உனக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி பக்கமாக டைலாக் அடிச்சுக்கிறாங்க. சரிப்பா, டைலாக் அடிச்சதெல்லாம் போதும், நேரத்தை வீணாக்க வேணாம் நம்ம வேலைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் கிட்ட வரும்போது டப்புன்னு ஒரு கூக்குரல், டப்புன்னு ஒரு தட்டுன்னு தட்டுறாங்க. என்னடா அது உசுர் போகிற மாதிரி இந்த தட்டுறாங்களேன்னு பார்த்தா சிக்கல் சிவபதியோட பொண்டாட்டி, அதாவது நம்ம ஊசி பட்டாசு இருக்கே, இது ஊசி பட்டாசு இல்லைங்க, சரியான அணுகுண்டுங்க, அதாவது இவங்க ரெண்டு பற்றி ஒன்று சேர விடக்கூடாதாம்மா, அப்பாடா ஒன்று இருக்கல, இப்படியோ தப்பிக்க வச்சிட்டோம் அப்படின்றாங்க. என்னம்மா நீ எதுக்குமா புள்ளைய பேத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது அவங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இப்படி ஒரு பிளானாமா. சக்தியை பிடிக்கல ஓகே, ஆனால் இந்த அளவுக்கு நீ மோசமாக இருப்பேன்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா. உங்கள் பையன் மனசில் யார் இருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா காசு பணம்ட்டு கொண்டு போய் எங்கே தான் கவுக்க போகிறீங்களோ அது தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இது ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குமோ தெரியல. நம்ம வேலைன்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க, நம்ம தேனுக்கு உடம்பு சரியில்லைங்க. அதாவது தேனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணமே நம்ம சிக்கல் சபதி பொண்டாட்டியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ